ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சூப்பரான ஆரஞ்சு புட்டிங் தான் பார்க்க போகிறோம். இது வந்து சம்டைம்ஸ் வந்து டின்னரில் வந்து ஒரு நல்ல டெசர்ட் வைக்கணும் அப்படின்னா நீங்கள் இது மாதிரி செஞ்சு வைக்கலாம். ஸோ இதுக்கு வந்து ரொம்பவே சிம்பிளான 3 இன்க்ரீடியண்ட் மட்டும்தான். நீங்கள் யார் வேணாலும் செய்யலாம். இது ஸ்டார்டர்ஸும் செய்யலாம், பிகினர்ஸும் செய்யலாம், ஒன்றுமே தெரியாதவங்க கூட செய்யலாம். ஸோ வாங்க இது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து 3 பெரிய ஆரஞ்சு நான் வந்து எடுத்து ஜூஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் ஜூஸ் எடுத்த பிறகு நல்லா அதை வந்து திருப்பி இன்னொரு தடவை வடிகட்டினீங்கன்னா அந்த மாதிரி வெறும் ஜூஸ் மட்டும் வரும், பல்ப் இல்லாமல். ஸோ ஜூஸை எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து 1/4 கப், இது வந்து 1 கப் அளவு. ஸோ நான் வந்து 1/4 கப் அளவு ஜீனியும் 1/4 கப் அளவு கார்ன்ஃப்ளவரும் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இதுக்கு வந்து சுகர் எனக்கு பத்தலை, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கும் பத்தாததுனால நான் கடைசியாக கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது வந்து நல்லாவே மிக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி நல்ல கன்சிஸ்டன்சியாக வரணும், ஒரு மாதிரி மில்க் மாதிரி இருக்கணும் பார்க்குறதுக்கே. அதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா பேன் கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு அப்புறமா இந்த ஜூஸை வந்து நீங்கள் வந்து போட்டுட்டு கிண்டிகிட்டே இருக்கணும். நீங்கள் கிண்ட கொஞ்சம் விட்ட கூட அது வந்து கொஞ்சம் கருகி போயிடும். ஸோ வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா உடச்சி விடுங்க கரண்டியால். இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கிற கரண்டியாக வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு சுகர் பத்தலை அப்படின்னா நீங்கள் இந்த டைமில் கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா சுகர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு சால்ட் சேர்த்துக்கோங்க. நான் சால்ட் போடலை, எனக்கு வந்து ஸ்வீட்ஸில் வந்து சால்ட் போட்டால் பிடிக்காது. ஸோ ஆனால் ஸ்வீட்ஸில் சால்ட் போட்டால் சிலருக்கு பிடிக்கும், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சால்ட் போட்டுக்கலாம். ஸோ கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க, ரொம்பவும் வந்து ஜூஸியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்பவும் கெட்டியாகவும் இருந்துடக்கூடாது. ஸோ கண் சிமிட்டாமல் இதிலே கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, அப்போ தான் வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கும். ஸோ கன்சிஸ்டன்சி இதுதான். நல்லா ஒரு மாதிரி பேஸ்ட் மாதிரி நல்லா நல்லா பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு பிடிச்ச ஷேப் இந்த மாதிரி ஏதாவது பிளாஸ்டிக்ஸில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதில் வந்து இதை ஊற்றிக்கலாம். நான் வந்து ஆரஞ்சு மாதிரியே வரணும் அப்படிங்கிறதுக்காக இதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ இதை பார்த்த உடனே எனக்கு இது ஆரஞ்சு ஷேப்பில் வர மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ மேலே வந்து கொஞ்சம் சுகரை வந்து அரைச்சி நீங்கள் மேலே தூவிக்கிட்டிங்கன்னா அதை எடுத்து சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.